குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் வல்லான். இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல டைட்டில் வச்ச இயக்குனர், தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்துல பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லிட்டேன், வல்லான். இயக்குனர் மணி செய்யோன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிபிராஜ் அவர்கள் நடிச்ச கட்டப்பாவா காணா அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு சில வருடங்களுக்கு முன்னாடி. இது அவருடைய இரண்டாவது திரைப்படம். இந்த படத்துல சுந்தர்சி முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. தன்யா ஹோப் கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. அப்புறம் தமிழினி, அப்புறம் சாந்தினி தமிழரசன் மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர், அவருடைய மருமகன் ஒரு பங்களால கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாரு. அங்கதான் கதை ஆரம்பமாகுது. அந்த போலீஸ் விசாரணை ஆரம்பமாகும் போது இவர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சஸ்பென்ஷன்ல இருக்காரு. கதாநாயகன் இவர் சுந்தர்சி. இவரை அந்த ஆக்ஷன் கமிஷனர் இவர்கிட்ட அந்த கேஸை கொடுக்கலாம், இவர் கண்டுபிடிப்பாரு அப்படின்னு இவர் மேல நம்பிக்கை வச்சு அந்த கேஸை கொடுக்குறாரு. இவரும் அந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக போறாரு. போனவர் அந்த கேஸை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இவருடைய காதலி, அதாவது இவருக்கு மனைவி ஆக போறவங்க காணாம போயிருக்காங்க, அவங்களையும் சேர்த்து கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட, வல்லான் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கதை பாத்தீங்கன்னா நல்ல கதை. ஒரு மர்டர், அந்த மர்டரை சுத்தி நடக்கக்கூடிய சில விஷயங்கள், கதை பாத்தீங்கன்னா நல்ல கதை. திரைக்கதை சுவாரஸ்யமாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாப் பாத்தீங்கன்னா கதை மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாப் போர் அடிக்காம தான் போகுது. ஆனா செகண்ட் ஹாப் பாத்தீங்கன்னா லவ் போர்ஷன், சில காட்சிகள், சில தேவையில்லாத காட்சிகள்லாம் படம் லேக் ஆகுது செகண்ட் ஹாப். அதாவது ஒரு கொலை, அந்த கொலையை சுத்தி இருக்கக்கூடிய காரணங்கள் பாத்தீங்கன்னா ஒரு படம் முடியும் போது பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்றத்தை தருது. அதை திரைக்கதையில இயக்குனர் சுவாரஸ்யப்படுத்தி எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாருன்னா, அதாவது இவர் சுந்தர்சி மட்டும்தே படம் ஃபுல்லாவே இருக்கிறாரு, மற்ற கேரக்டர்ஸ் வர்றாங்க, ஆனால் அவங்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சில சஸ்பென்ஸ் காட்சிகள் ஃபர்ஸ்ட் ஹாப்ல தலைவாசல் விஜய் வந்த காட்சிகளை செகண்ட் ஹாப்ல கொண்டு வந்திருக்கலாம், கிளைமேக்ஸ் ஃப்ரீ கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே காமிக்கும் போது அப்போ இவருக்கும் அந்த கதையில ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் போல, அரசியல்வாதி பண விஷயம் இருக்கும் போல அப்படிங்கிற நம்ம படம் பார்க்கும்போது ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறோம். படத்தோட பின்னணி இசை நல்லா இருக்கு. படத்தோட ஒளிப்பதிவும் பின்னணி இசையும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்ட் டைரக்ஷன், சத்தி வெங்கட்ராஜ் அவர்களுடைய அந்த ஆர்ட் டைரக்ஷன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு எல்லாமே லைவ் லொக்கேஷன் மாதிரியே சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது இந்த படத்துக்கு கூடுதல் பலமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் போர் அடிக்கல, செகண்ட் ஹாப் லைட்டா போர் அடிக்கிற மாதிரி போகுது. படம் முடியும் போது ஒரு சின்னதா ஒரு ஏமாற்றம், அவ்வளவு நேரம் உட்காந்து அந்த ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன ஏமாற்றமா இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த வல்லான் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, திரைக்கதையில சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருந்தாலும் படம் பாத்தீங்கன்னா ஒரு தடவை பாக்குற மாதிரி தான் இருக்கு. அதாவது சஸ்பென்ஸ் படம் பாக்குறவங்க, த்ரில்லர் படம் பாக்குறவங்களுக்கு ஒரு தடவை பாக்குற மாதிரி தான் இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எடுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.